ஹலோ வணக்கம். இது டயலாக் டைமில் நான் உங்கள் நிர்மல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லலித் கலா அகாடமி போயிருந்தேன் நான். எதுக்கு லலித் கலா அகாடமி போயிருந்தேன்னா அங்கே ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேள்விப்பட்டு நாங்கள் போயிருந்தோம். பொதுவாக ஃபோட்டோ எக்ஸிபிஷன்னா நிறையா நேச்சர்ஸு இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனே போயிருந்தேன். பட் அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரியான ஃபோட்டோ எக்ஸிபிஷனு, யார் எடுத்தாங்க, இதை பற்றினதெல்லாம் வாங்க பார்ப்போம். ஃபுல்லு ஃபோட்டோ எக்ஸிபிஷனும் கடல் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நிறைய வாட்டி கடல் போய் பார்த்துருப்போம், விசிட் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்து போயிருப்போம். ஸோ நம்ம அது வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி தான் அது இருக்கும். பட் அதுக்குள்ளே அங்கே வசிக்கிற மக்கள், அங்கே அது சார்ந்து இருக்கிற மக்கள், அவங்களோட வாழ்வியலில் வந்து நம்ம வேணால் ஒரு அது அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வேணால் அங்கே போய் ஏதாவது அது உட்காந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது புரியவும் புரியாது. ஆனால் வந்து அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணதே ஒரு அது ரொம்ப இமோஷ்னலான ஒரு தாக்கத்தை உருவாக்குது. என்ன விஷயங்கள் வந்து கன்வே ஆகிருக்கு. எனக்கு இதில் நிறைய விஷயம் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். அங்கே அந்த செக்ஷனில் இருக்கிற அந்த இறால் பிடிக்கிற இதாகட்டும், இன்னொரு சில டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இங்கே எப்படி அது நடக்குது, இங்கே ஈவன் இந்த டிஸ்கஷன் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே கடல் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்திருக்காங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலாக கடல்னால் ரொம்ப பிடிக்கும். அதான் மீன் அதை விட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மெயினாக இங்கே வந்ததும் என் காஸ்டியூமை விட என் ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து பார்த்ததில் அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவை கூட வாயிலே பை வச்சு குடிக்கிறதுலாம் பார்க்குறது. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா மீனவ சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளே இருந்து பார்க்குற அனுபவம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோம். பெரும்பாலும் வந்து குறிப்பாக வந்து பெண்களே வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒரு சிறப்பான விஷயமாக நான் பார்க்குறேன். அவங்களோட அன்றாடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி கிளாமரைஸ் பண்ணாமல், அதாவது பாருங்கள் இவ்வளோ இருக்கிறது, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட கஷ்டங்களை கிளாமரைஸ் பண்ணாமல் டிக்னிஃபைடு மேனர்லேயே ஒரு 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 அந்த அந்த கஷ்டப்படுற எஸ்தட்டிக்ஸ் அதை நோக்கி போகாமல் அவங்களோட டிக்னிஃபைடு மேனராக ப்ரெசென்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த அவங்களோட கலையம்சமை காமிச்சு அதில் அப்புறம் அவங்களோட வாழ்வியலை காமிச்சது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட வாழ்வியல் நமக்கு புரியுது. ஆனால் வந்து நமக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் எங்கேருந்து அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள், அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிற புரிதல் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அது வந்து அவ்வளோ கலை அப்படியும் பண்ணுறவங்க பண்ணட்டும். எனக்கு ஆனால் இந்த மாதிரி அவங்கள டிக்னிஃபைடாக காட்டுறது ரொம்ப கனெக்டட் டு மீ. அண்ட் பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் இன் சொசைட்டி டு திங்க் தட் they are part of us, right? அவங்களுக்கு நடக்கிற கஷ்டம் உனக்கும் நடக்கலாம். நீ அதுக்காகவே குரல் கொடுக்கணும். அது வந்து கலை மூலியமாக காட்டும் போதும் அதுவும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா புகைப்படங்களும் இருந்துச்சு. ஸோ இவங்க மெயினாக நிறைய பார்த்துருப்பீங்க. பெண்கள்லாம் தலையில் கூடையை வச்சுக்கிட்டு ரொம்ப சுற்றுறது, இந்த மாதிரியான ஃபோட்டோலாம் படத்தில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸிபிஷனில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கருத்தில் சொல்லுங்கள்? இன்னொரு இமேஜில் கூட நான் என்ன மெயினாக பார்த்தேன்னா, மண்ணை கூட ஏதோ சாமி மாதிரி இது பண்ணி அது மேலேயும் கூட பூ மாதிரி வச்சு, ஸோ அந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு. சில விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெளி உலகத்துக்கு வராத பெண்கள் ஸோ கடற்கரையிலேருந்து ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இங்கே இருக்கிற ஒரு 400 கிட்ட ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் தென் இது கன்னியாகுமரி நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து ஒரு 8 இளம்பெண்களும், அப்புறம் ஒடிசா மாநிலத்திலேருந்து ஒரு 8 இளம்பெண்களும் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டு. இது வந்து பெண்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. மீனவர்களோட எஸ்பெஷலி ஆண்களை பற்றி அதிகமாக பேசலனாலும் பெண்கள் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்களை பற்றி மிகைப்படுத்தி பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். புகைப்படங்கள் அது ஃபுல்லாகவே பெண்கள் தான் ஆக்குவே பண்ணியிருப்பாங்க. நம்ம பெண்கள் தான் ஃபுல்லாகவே ஆக்குவே பண்ணது எல்லாமே பெண்கள் தான். பொதுவாகவே மீனவர்கள்னாவே ஆண்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்ம இருந்து போய், ஆனால் பெண்களோட இவ்வளோ பங்கு இருக்கா அப்படின்றத ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து படகுலேருந்து அந்த மீனை எடுத்து இறக்கி வச்சதுலேருந்து மீனை பிரிக்கிறதுலேருந்து அதை கடைக்கு கொண்டு போய் அதை வியாபாரமாக்குறது, கருவடை அந்த பதப்படுத்துறதுலேருந்து அதை எடுத்து கடைக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்று அதை குடும்பத்திற்கு
பொருளீட்டுற வரைக்கும் பெண்களோட பங்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத இங்கே வந்து பார்த்தா தெரியுது. ஸோ இதை எடுத்த புகைப்பட கலைஞர்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள் சார். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா பொதுவாக மீனவர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா போட் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே ஒரு மென்னை தான் பேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மூவிஸாக இருந்தாலும் நிறைய வீடியோஸ். இந்த ஃபோட்டோஸில் நிறைய பார்த்தீங்கன்னா விமன்ஸை காமிச்சிருப்பாங்க. கூட தூக்கிட்டு போகிறதுலேருந்து நடக்கிறது, அதில் டெய்லி ரொட்டேஷனாக அந்த தலையில் அவ்வளோ பாரத் தூக்கிட்டு நாள் முழுக்க நடக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் என்ன கன்வே பண்ணுது? நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி டிஸ்கஷனில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷர் கம்யூனிட்டி இல்லை ஃபிஷ்ஷிங் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நேச்சுரலாக மைண்டில் வர்றது வந்து மென் தான். அவங்க தான் போய் வந்து ஃபிஷ் பண்ணிட்டு வராங்க, அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு வராங்க அப்படின்றது. ஆனால் அது கொண்டு வர வரைக்கும் தான் அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இதுலேருந்து இதுபடி ஃபுல்லாக பெண்கள் தான் பண்ணுறாங்கன்றதே எனக்கு ஒரு புதுசாக நான் வந்து பார்த்துக்கிட்டேன். இந்த ஃபோட்டோஸுக்கு பாருங்க, இந்த ஃபோட்டோஸ் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் ரோட்டில் வாங்குவோம், பார்ப்போம், அங்கே எல்லாமே வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து தோணுனது இல்லை, யாரும் காமிச்சது இல்லை, அது வந்து தோணுனதும் இல்லை. சரி, ஏதோ அக்கா மார்க்கெட்டில் இருந்து விற்கிறாங்கன்றது மட்டும்தான் வந்து இருந்ததே தவிர, பட் இங்கே வந்து பார்த்தப்ப தான் தெரியுது எவ்வளோ அவங்களோட உழைப்பு இருக்குது. அவங்களும் நிறைய இதில் அவங்களே போய் அந்த இது எடுக்கிறதாகட்டும், எங்கெல்லாம் அவங்களால முடியுமோ அவங்களும் போய் பண்ணுறாங்க. அந்த நெட் போட்டு இங்கே கூட அந்த இதில் கூட ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சு, ஓனாகவே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீன் பின்னுறது, நிறையா இது வந்து மீனில் வலை பின்னுறது, நிறைய இது வந்து பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது. தேங்க்ஸ். முதல்ல இந்த மீனவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவன் தான். என்னென்னு பார்த்தோன்னா, எங்கள் வெளியில் போக மாட்டோம். இப்போ ஓகே, சமவெளி மக்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சமவெளி பழக்கமே இல்லை. ஸோ அப்போது எங்களுக்கான சமவெளி பழக்கத்தை கொண்டு வந்தது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க தான் இந்த கிராமத்தை விட்டு வேறு இடத்துக்குள்ள போயிட்டு மீன் வியாபாரம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்ததெல்லாம் பெண்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக கேம்ஸு, கபடி, இப்போ அடுத்தடுத்து கொண்டு போச்சுன்னா அது கபடி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு போனது. தலை சுமாடன்னு சொல்லுவாங்க. அது தலையில் வச்சுக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் போவாங்க, காலில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு பெண் வந்து நடந்து போயிட்டு வராங்கன்றது நம்ம யோசிச்சு பாருங்களேன். இங்கேருந்து இப்போ பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் போனால் கூட பஸ் எங்கே, ஆட்டோ எங்கே, லாரி எங்கேன்னு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் பெண்கள் தலை சுமாடை வச்சுக்கிட்டு அவ்வளோ வெட்டி எடுத்துகிட்டு ஒரு நாள் முழுக்க காலையில் போனவங்க நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நடந்தே போயிட்டு நடந்தே வந்து அதை சேல் பண்ணிவிட்டு அது வீட்டுக்கு பொருள் எடுத்துறது எவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்றதை நீங்கள் வந்தால் அந்த எக்ஸிபிஷனில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். டெய்லி ப்ராசஸாக அது பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆமாம், இது ஒரு நாள் இல்லை, கண்டினியூஸ் ப்ராசஸ். அவங்க லீவ் எடுத்துப்பாங்களா அதெல்லாம் கூட எனக்கு தெரியல. கண்டினியூஸாக வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம இங்கே வந்தோன்னு பார்க்க தெரிவிக்க முடியுது. இது வந்து ஒரு பேசுபொருள் ஆகுறதே ஒரு 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 முக்கியமான விஷயம்னு வைங்களேன். அதாவது நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இண்டிகேஷன் இது. அதாவது இப்போ நம்ம வந்து இவங்க எல்லாமே சும்மா அங்கே இருக்கிற பெண்கள் கிடையாது, அங்கே வேலை பார்க்குற பெண்கள். அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதுக்குள்ளே இருக்கிறனாலும், அதுக்குள்ளே நிறைய அரசியல் இருந்தாலும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு திரும்ப இங்கே அழகாக கருத்து சொன்னாங்க. அவங்க வந்து இது அவங்களோட ஸ்பேஸ். அவங்க வந்து இதில் வந்து முழுமையாக அதில் அவங்க அந்த கரையை விட்டு கடைக்கு வரக்கப்புறம் மீன் பிடிக்கும்போது எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாக அதில் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதையும் காமிச்சிருக்காங்க. ரைட், தீஸ் ஆர் ஆல் விமன் இன் பவர் இன் சம் வே. அதான் எதை சொன்னேன், டிக்னிஃபைடு. ஐயோ பாவம் அவங்க பாருங்கள் மீன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை, இவங்க உழைக்கிறாங்க, இவங்க அவங்களுக்காக உழைக்கிறாங்க. இதில் நிறைய அரசியல் இருக்கிறது, அதுவும் விட்டு போல. ஆனால் இவங்க உழைக்கிறாங்க, அதை டிக்னிஃபைடாக கட்டுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வந்து காமிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புகைப்படம் வந்து உங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய புரிதல் உருவாக்கியிருக்கு. எல்லா கலையும் பண்ணோம், புகைப்படம் அதில் எந்த குறைச்சலும் இல்லைல்ல. ஆமாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பழனிக்குமார் அவர்கள் தான் ஒருங்கிணைச்சு இந்த புகைப்பட கண்காட்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் நம்மளோட இருக்கார், அவர்கிட்ட கேட்பேன். உங்களுடைய அனுபவங்கள், இது எப்படி, இதுக்கான பணிகள்லாம் எப்படி, அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த ப்ராசஸ் தக்ஷன் ஸ்னேகன்ட்டு ஒரு என்ஜிஓ அமைப்பு இருக்குது. அவங்க தான் வந்து கூட ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணது. ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணது தான். கிட்டத்தட்ட ஒரிசாவில் ஒரு 8 பேர், நாகப்பட்டினத்தில் ஒரு 8 பேர், மொத்தம் வந்து 16 பெண்கள். ஸோ அவங்க தான் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணோம். அவங்களோட இருந்து ஒர்க் பண்ண நான் ஒரு வாரம் கிளாஸ் விட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் தான் வந்து போச்சு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 300 புகைப்படங்கள் இருக்குது. 300 புகைப்படங்களும் வந்து அவங்க எடுத்த புகைப்படம் தான். எல்லாருமே பெண்கள், எல்லாரும் முழுக்க பெண்கள். இது வரைக்கும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து கதைகளுமே வந்து பெண்கள் சம்மந்தமாக தான் இருக்கும். ஒரு உழைக்கும் பெண்கள் அவங்களோட வாழ்வில் சம்மந்தமாக தான் இருக்கும். கரையில் வந்து மீன் வந்த பின்னாடி
மீன்களை கொண்டு போய் விற்கிறது இருந்து மீன்களை வந்து ஏலம் வருது எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க பெண்கள் தான். அப்புறம் வலை போட்டு மீன் பிடிக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத விஷுவல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எப்பவுமே உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து கதைகள் வர்றது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி என்பது ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருந்த டைமுக்கு அப்புறம் இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்குது. அதிலிருந்து உழைக்கும் மக்கள் அவங்க கதையை அவங்க விஷயத்தை அவங்களுடைய மொழியிலே சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான பதிவாக வருது. ஸோ அதை ரொம்ப நம்ம வரவேற்கப்படும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து எல்லாரும் திருமணமான பெண்களும் இதில் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவர்களுக்கு எல்லாமே தாண்டி அதுலேயும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதில் தான் இது வந்து முக்கியமான பாராட்டக்கூடிய விஷயம். இந்த வேலைகளையும் இடையிலையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதான் தேவையான விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. அவங்க வாழ்வியல் இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுற எங்கேயுமே காட்டவே இல்லை. வந்து யாரும் அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் காட்டலை, சோகமாக இருக்க காட்டலை. அவங்களுடைய பலத்தை நம்ம வந்து ஒரு இருக்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். வந்து ரெண்டாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மென்ஸை தான் படங்கள்லேருந்து பல படங்கள்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முக்கால்வாசி ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா உமன்ஸை முன்னிறுத்தி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இந்த பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் உங்ககிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க? இல்லை நம்ம வந்து பெண்களோட உழைப்பை வந்து ஆவணப்படுத்த ரொம்ப தேவை. இது எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே இது வந்து எங்கள் அம்மாவோட உழைப்புல இருந்து நான் ஆவணப்படுத்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது. எங்கள் அம்மாவோட பார்த்த விஷயம் நான். எங்கள் அம்மாவை மீன் வைக்கிறவங்க தான், அவங்களோட உழைப்பு எனக்கு தெரியும். இங்கே எல்லாத்துலேருந்தும் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ பெண்களோட உழைப்பு வந்து இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதும் ஆவணப்படுத்துறதும் ஒரு முக்கியமான தேவை. ஏன்னா பெண்கள் தான் பலமானவங்களாகவும் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான தேவை நான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 3 மாத கால அளவில் எடுத்துருக்கணும். அது வந்து நிறைய விஷயம் இருக்குது. பெண்கள் வெளியில் போகும்போது எப்படி பார்ப்பாங்க, எப்படி அனுமதிப்பாங்க, எல்லாத்தையும் பெண்கள் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் உட்காந்து பேசி எல்லா பெண்களையும் ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லா கதையிலுமே ஒரு நாள் எடுக்கப்பட்டதில்லை. அவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணி அவங்களுடைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று அவங்க எல்லாருமே சொந்தக்காரனால வர கதையில் ரொம்ப எளிமையாக ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பலமாகவும் ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் கரெக்டாக வந்திருக்கு. இவங்க எல்லாருமே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக விமன்ஸுடைய உழைப்பையும் அவங்களுடைய தைரியத்தையும் தான் அந்த புகைப்பட கண்காட்சிகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வழிகளையும் தாண்டி அவங்களுடைய தைரியம் உழைப்புகளை யாருமே காட்டாததை இந்த கண்காட்சியில் காமிச்சிருக்கிறதா தான் இங்கே வரக்கூடிய நபர்களும் இந்த ஃபோட்டோ எடுத்த நபர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் மெயினாக இந்த ஃபோட்டோ எடுத்த முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நிகழ்வில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. இதை நம்ம முக்கியமாக பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்வு. இதே போல் அடுத்த நிகழ்வுகளை உங்களோட சந்திப்போம். பாய்.